தனுசு ராசி மற்றும் மீன ராசி நபர்களுக்கு ஒன்றாக சேர்ந்த வீடியோ தொகுப்பு இது. தனுசு ராசி நபர்களுக்கும் மீன ராசி நபர்களுக்கும் ராசிநாதன் ஒரே கிரகம்தான், அதாவது குரு. அந்த குருவின் நகர்வை வச்சு, அதாவது குருவை மையப்படுத்தி தனுசு ராசி நபர்களுக்கு எப்படிப்பட்ட பலன், மீன ராசி நபர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படிங்கிற விஷயத்தை தான் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க போகிறோம். இது கோச்சார கிரக நிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு வீடியோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது தற்சமய சூழ்நிலையில் இந்த 2024 இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 2 ராசிக்கும் சேர்த்த ராசிநாதன் குரு மேஷ வீட்டில் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மே மாத கணக்கில் வரும்பொழுது குரு பயிற்சியாகி ரிஷப வீட்டிற்கு போகும். அடுத்த ஆண்டு 25ல் பார்த்தீங்கன்னா பயிற்சியாகி மிதுன வீடு, 26ல் பயிற்சியாகி கிட்டத்தட்ட கடக வீடு. இப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு இடம், ஒரு ராசியில பயிற்சி ஆகக்கூடியது குருவுக்கு உண்டு. இந்த பலன் உங்களுக்கு எப்படின்னா, நாளைக்கு நடக்கக்கூடிய பலனோ இல்லை அதுக்கு நடக்கக்கூடிய பலனோ ஒரு மாத பலனோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, மொத்தமாகவே நீ வரக்கூடிய கொஞ்சம் லாங் டேர்மாக ப்ராசஸ் எப்படி இருக்கும், கொஞ்சம் ஃப்யூச்சரை மையப்படுத்தி எப்படி லைஃப் போகும் அப்படிங்கிறவங்களுக்கு இது உபயோகமான ஒரு பலன் வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துங்க. அதாவது எந்த ஒரு ராசிக்கும் சரிதான், அந்த ராசிநாதன் ஒரு உச்ச அமைப்பை நோக்கி நகரும் பொழுது, ஒரு வலுவான ஒரு இடத்துக்கு நகரும் பொழுது, ஆட்சியாகிற ஒரு சூழ்நிலைக்கு நகரும் பொழுது, அந்த சம்பந்தப்பட்ட ராசி நபர்களுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் தரம் கொஞ்சம் நல்லபடியாக உயரும் அப்படிங்கிறது ஒரு விதி. அப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் குரு இனி வரக்கூடிய வருடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உச்ச நிலையை நோக்கி நகரப்போகுது. கடகத்தில் உச்சமாக போகிறார். அடுத்து ஒரு 2-3 வருடத்தில் குரு உச்சமாகிடும். அப்போ குரு உச்சமாகும் பொழுது குருவின் ராசியான தனுசு ராசி நபர்களும் மீன ராசி நபர்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வர வேண்டும் அப்படி என்பது ஒரு விதி. இப்போ நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்றால், இது ராசிநாதன் உச்ச அமைப்புக்கு உங்கள் மனசுக்கு ஏற்ற வகையில் ஓரளவு திருப்திகரமான சில சூழ்நிலைகள், சம்பவங்கள், இல்லை லைஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு திடமாக சொல்லக்கூடிய வகையில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக லைஃபுக்கு லாங் டேர்மாக பயன்படக்கூடிய உயிர்காரக விஷயங்கள், உயிரற்ற காரக விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்தின் மூலிமா கிடைக்கப்பெற்று உங்கள் லைஃப்பில் அது அடுத்த ஒரு பல ஆண்டுகளுக்கு 10 வருடமோ 15 வருடத்துக்கோ அது பயன்படுற வகையில் உங்களுக்கு உபயோகமாக அமையும். இது ஒரு உச்ச நிலைமை. அதாவது கிரகம் உச்சமாகும் பொழுது சம்பந்தப்பட்ட ராசி நபர்கள் ஒரு உச்ச நிலைமைக்கு வருவார்கள். உச்சம் என்பது அவரவர் வயதிற்கு ஏற்ப, அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் சொல்லிக்கிற மாதிரி லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு திருப்பம் தான் குரு உச்சமாக போகுது. அப்போ இந்த உச்சத்தை நோக்கி நகர போகுது. மற்ற கிரகம் பாருங்க, புதன் வருடத்தில் ஒரு திருப்பம் உச்சமாயிடும், ஒரு திருப்பம் நீசமாயிடும். அது சூரியன் கூடயே சுற்றி வர்றதுனால. சுக்கிரனும் அதே மாதிரி தான், வருடத்தில் ஒரு திருப்பம் உச்சமாகும், ஒரே வருடத்தில் நீசமும் ஆகும். இந்த மாதிரியான கணக்கு இருக்கு. சனி, குருவை விட தாண்டின கிரகம் சனி, கிட்டத்தட்ட உச்சமாகிறதே கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகிடும், நீசமாகிறது 30 வருஷத்துக்கு ஒரு திருப்பம் ஆகிடும். அப்போது வருடத்தில் ஒரு மீடியமாக பார்த்தீங்கன்னா 12 வருடத்தில் ஒரு திருப்பம் உச்சமாகக்கூடிய அமைப்பை நோக்கி குரு நகர 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 உங்களோட லைஃப்பும் மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கோச்சார அமைப்புகள் படி ஒரு உச்ச நிலைமைக்கு ஒரு நல்ல அதாவது கீழே இருக்கிற நீங்கள் ஒரு மேடான ஒரு இடத்துக்கு வருவீங்க. அதாவது பள்ளத்தாக்கில் மாட்டிகிட்டு இருக்கிறேன், ஒரு பிரச்சனையோடு இருந்துகிட்டு இருக்கிறேன், கீழ்நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு மேடான ஒரு இடத்திற்கு வருவீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் தனுசு ராசி நபர்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு போச்சு முன்னாடியே. ஆனால் மீன ராசி நபர்களுக்கு 7.5 ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. புரியுதுங்களா? மீனராசி நபர்களுக்கு 7.5 ஸ்டார்ட், தனுசு ராசி நபர்களுக்கு 7.5 முடிஞ்சிச்சு. அப்போது 7.5 முடிஞ்ச உடனேயே தனுசு ராசி நபர்கள் இப்போது குரு உச்சத்தை நோக்கி நகர போகுதுன்னு சொல்லிட்டேன். அப்போ உங்களோட லைஃப்பும் ஒரு உச்ச அமைப்புக்கு வந்துடும். ஆனால் இடையில கஷ்டப்படாமே நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்களான்னு கிடையாது. புரியுதுங்களா? தனுசு ராசி நபர்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், சமாளித்து. ஆனால் எப்படியா இருந்தாலும் மேலே வந்துடுவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு, அதனை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம். ஆனால் இடையில வரக்கூடிய இடர்பாடுகள் வரதான் செய்யும், அதை சமாளித்து ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த 7.5 அடிபட்டு லாக்கான மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடலாம். ஏன்னா
ஏழரை முடிஞ்ச கையோட உங்களுக்கு மறாதனால எல்லா செல்வ சேர்க்கையும் சேர்ந்துருமா, எல்லா வசதி வாய்ப்புகளும் சேர்ந்துருமாலாம் கிடையாது. ஏழரையே அடிபட்டு இருக்கும்போது சுத்தமாக வாஷ் அவுட் ஆகியிருப்பீங்க. அப்போ அந்த வாஷ் அவுட்லேருந்து எந்திரிச்சு வர்றதுக்கே கொஞ்சம் போதும் ஆகிடும். அப்போது இதுக்கு மேற்பட்டனாச்சும் லைஃப் நிற்குமா, சொல்லிக்கிற மாதிரி ஏதாச்சும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இந்த ராசிநாதன் குரு ரிஷப வீடு, மிதுன வீடு, கடக வீடு இப்படிலாம் நகரக்கூடிய காலகட்டமாக இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு பழைய அமைப்போட கொஞ்சம் கூடுதலான நல்ல ஒரு செல்வ வளம், மற்றபடி உடல் ஆரோக்கிய அமைப்புகள், மற்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க என்பது ஊர்ஜிதம். இது தனுசு ராசிக்கு 7.5 முடிஞ்ச கையோட இந்த குரு இந்த அமைப்பில் வர்றது ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் நேர்மாறாக இன்னொரு ராசியான மீன ராசிக்கு 7.5 போயிட்டு இருக்கிறதுனால, ஏன்னா இப்போ தனுசு ராசிக்கும் குரு உச்சமாக போகுது, அப்போ தனுசு ராசி நல்லா இருக்கணும், அப்போ மீன ராசியும் நல்லா தானே இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் மீன ராசிக்கு அடிபட்டு போகுது. காரணம் என்னவென்றால் 7.5 சனி ஜென்ம ராசியை பீடித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல் வாய்ப்பை நீங்கள் செயல்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு தம்மான ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். ஸோ ராசிநாதன் உச்சமானாலும் சனி வந்து தடுக்கக்கூடிய அமைப்பு மீன ராசிக்கு இருக்கு. தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் கிட்டத்தட்ட ராசிநாதன் உச்சமானாலும் தனுசு ராசிக்கான ஒரு சூழ்நிலை, ஒரு பிரைட்டான ஒரு அமைப்பை நோக்கி நகரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி மீனராசிக்கு நகர வேண்டும், மீனராசிக்கும் கிடைக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் இந்த நேரம் பார்த்து 7.5 சனி ஜென்ம சனியாக உங்களுக்கு வருவதனால் இந்த காலகட்டத்தில் அவரவர் வயதிற்கேற்ப கிட்டத்தட்ட சனியின் தாக்கமே அதிகமாக இருக்கும். சரி, இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீனராசி நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் நீங்கள் ஒரு சில நபர்கள் அது வந்து தப்பு வேலைக்காக சொல்லி நல்ல வாய்ப்பை நீங்களாவே இழந்துருவீங்க. அது வந்து ஏன்னா குரு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது, தடுக்கக்கூடிய அமைப்பில் சனி இருக்குது. அப்படி இருக்கும்போது நெகட்டிவ் பிளானட் ஏற்கனவே ராகுவும் இருக்குது. அப்போ சனியை ஜென்ம சனியாக இருக்கிறதுனால மீனராசி நபர்களை பொறுத்தவரை இந்த நல்ல வாய்ப்புகளை, குரு கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை மீனராசி நபர்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அந்த நல்ல வாய்ப்பை இழந்துட்டு பின்னாலே வருத்தப்படக்கூடிய சம்பவம் நடக்கும். வேறு சில நபர்களுக்கு கை கட்டினது வாய் கட்டாத ஒரு சம்பவமாக நடந்துடும். கை கண்ணுக்கு நேரம் வந்துச்சு, கடைசி நேரத்தில் கை நழுவி போச்சு, இதை வந்து மிஸ் பண்ணியாச்சு, இப்படிங்கிற சில சூழ்நிலையை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆக ராசிநாதன் நன்றாக இருந்தாலும் மற்ற கிரகங்கள், பாவ கிரகங்கள் ராசி ஆக்கிரமித்தால் எப்படி நடக்கும் என்பது மீனராசி நபர்களை பார்த்தால் தெரிந்துவிடும் இந்த காலகட்டத்தில். அதே போல தனுசு ராசிக்கு எந்த ஒரு பாவ கிரக தொடர்பும் இதற்கு மேற்பட்டு இல்லை, புரியுதுங்களா? இப்போதைக்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த குரு உச்சமாகக்கூடிய அமைப்பு நகர்ந்து வந்துகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு பாவ கிரக தொடர்பும் தனுசு ராசிக்கு இல்லை. அப்போ நீங்கள் முன்னேறுவது சீக்கிரமாக இருக்கும். இதுல இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. என்ன ட்விஸ்ட்னா, இதே ராசிநாதன் தனுசு ராசி நபர்களுக்கு 6, 7, 8 இந்த பெல்ட்டில் தான் வரப்போகுது. இந்த 2024 பயிற்சி ரிஷபம் 6, அடுத்தது மிதுனம் 7, அடுத்தது 8. ஸோ 6, 7, 8 தான் இந்த பெல்ட்டில் வரப்போகுது. இன்கேஸ் இது வந்து நல்ல அமைப்பாக கோச்சார ரீதியாக சொல்லிட்டேன். ஜாதக அமைப்புகளில் உங்களுக்கு என்ன லக்கணமோ என்ன கிரக அமைப்போ அங்கே பார்த்தா தான் மேட்ச் கரெக்டாக பொருந்தி வந்து 100% வெற்றின்னு சொல்ல முடியும். இன்கேஸ் இந்த 6, 7, 8 போகும்போது 6ஆம் பாவங்கிறது ஒரு எதிரி ஸ்தானம். அப்படிங்கிறனால சில வில்லங்கத்தை நீங்களே விலை கொடுத்து வாங்குவதாக அமைஞ்சிடும். அதுலேயும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தனுசு ராசி நபர்கள். எப்படி இருந்தாலும் முன்னேற்றங்கிறது சொல்லியாச்சு. ஆனால் முன்னேற்றங்கிறது எளிமையாக கையில் வந்து கொடுத்துருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. சில இடர்பாடுகளை சந்தித்து தான் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ அந்த இடர்பாடுகள் என்பது 6ஆம் பாவத்தில் அடுத்து வரக்கூடிய அமைப்பு, அடுத்து 7, 8 இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான ஒரு இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால என்ன பண்ணுறது, சுபகிரகம் குரு அதுவே உச்ச அமைப்புக்கு வர்றதுனால ஒரு நல்ல ஒரு தேஜஸான ஒரு ஒளி பொருந்திய அமைப்பில் வாழ வேண்டும் என்றால் எளிமையாக கிடைக்கக்கூடாது என்பது விதி. அடிபட்டு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எந்திரிச்சு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போது 6ல் வரக்கூடிய குரு எதிலையாச்சும் ஒரு வில்லங்கத்தில் போய் மாட்ட வைக்கும். கேர்ஃபுல் இப்படிங்கிற அமைப்புலாம் பின்னாடி வரும். நான் குரு பயிற்சி வீடியோ போடும்போது தனித்தனியாக என்னென்ன விஷயங்கள்ங்கிறது தெளிவாக பேசிடுவேன். எதுக்காக இந்த வீடியோ பலன் என்பது, மீனராசி நபர்கள் அடுத்தது குரு உச்சமாகக்கூடிய அமைப்பு வருது, ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும், அதை சனி கெடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறனால நீங்களே அதில் வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு கருத்தை முன் வச்சு நல்ல விஷயத்தை இழந்துருவீங்க, நல்ல வாய்ப்பை இழந்துருவீங்க. அடுத்ததாக உங்களுடைய சுய சிந்தனை மாறி போய் கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை, இது வந்து நமக்கான ஆதாயம் இல்லை, இதில் நம்ம தலையிட தேவையில்லை, இதில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, நம்ம ஒதுங்கிடுவோம், நம்ம வந்து உள்ளே நுழைஞ்சு பார்த்தா தானே பிரச்சனை, நம்ம வந்து ஒதுக்கி தனியாக போயிடலாம் அப்படிங்கிற அமைப்பில் நீங்கள் போனீங்கன்னாக்கா அதுவும் சனி வந்து உங்களுக்கு கிடைக்கிற நல்ல விஷயத்த தட்டி பறிப்பதாக அமையும். அப்போ மீனராசி நபர்கள் ஜாதக ரீதியாக நமக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நல்ல வாய்ப்பை கெட்ட வாய்ப்பான்னு தெரிஞ்சுக்கணும். அதே போல் தனுசு ராசி நபர்கள் ஒரு உச்ச அமைப்புக்கு குரு நகரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறனால
வரக்கூடிய காலகட்டங்கள் 24, 25, 26 இந்த வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக ஒரு நல்ல சூழ்நிலையாக அமையும். அது நல்ல வாய்ப்பை பெருக்கிக் கொள்வதற்கு ஜாதக ரீதியாக நல்ல தசாபுத்திகள் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை 1க்கு 2ஆக பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதிகமாக உழைக்கக்கூடிய காலகட்டமாக மாறிவிடும் இதுக்கு மேற்பட்டு. ஸோ இந்த உழைப்புக்கேற்ற பலனை நிச்சயமாக பெற முடியும். அதுவும் என்பது ஊர்ஜிதம். ஏன்னா ஒரு உச்ச அமைப்பில் வரும்போது நீங்களும் உச்ச அமைப்பு வருவீங்க. இப்போ கோல்டு ரேட்லாம் பாருங்க, போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் ஏறி இருக்கு. அதுக்கு முந்தின வருஷத்துலேருந்து இந்த வருஷம் ஏறி இருக்கு. ஸோ அந்த தங்கத்தோடைய கோல்டு ரேட் எப்படி ஏறிக்கிட்டே வருதோ அதே மாதிரி உங்களோட லைஃபோட அமைப்பும் ஒரு நல்ல ஒரு பலமான சூழ்நிலைக்கு வரும் என்பது ஒரு உதாரணத்தோடு முடிக்கிறேன். ஸோ பலனை 1க்கு 2 திருப்பம் கேட்டு பாருங்க, தெளிவாக புரியும். நல்ல நிலைமைக்கு வருவீர்கள். தனுசு ராசி நபர்கள். மீன ராசி நபர்கள் கொஞ்சம் பிரில்லியண்டாக யோசிச்சிங்கனாக்கா கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடியும்.